வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாங்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ மோர் குழம்புக்கு தேவையானது அரைக்கலாமா பாருங்கம்மா. துவரம் பருப்பு 2 ஸ்பூனு, 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது போட்டுக்கோங்க. பச்சரிசி 1 ஸ்பூனு, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டுக்கோங்க. ஜீரகம் 1.5 ஸ்பூன், அதே மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு 3 பீஸு தோல் சீவிட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா 5. இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணுமா. பாருங்கம்மா, நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே 1/2 மணி நேரம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நைஸாக வரும். 1/2 லிட்டர் தயிருங்கம்மா. இது மீடியமான புளிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுருங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே மோர் குழம்புக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுமா, மீடியமான அளவில் இருக்கணும். கரெக்டாக அந்த பதத்தில் இருக்கணும். இதிலே தேவையான உப்பு போட்டுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்கம்மா. கடாய் வச்சுங்கம்மா. ஆயில் போட்டுக்கோங்க. மோர் குழம்புக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 4 பீஸ்மா. நீங்கள் தூள் வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம். நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஒரு சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தேவையானது. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த பதத்தில் வதங்கணும். நான் 1/2 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பு மாங்காய் இருக்கக்கூடாதுமா, மீடியமான நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மாங்காய் இருக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும்மா மாங்காய் போட்டு மோர் குழம்பு வச்சிங்கன்னா. நான் வச்சுருக்கேன் வீட்டில், அதனால தான் செய்வேன். போதுமா வதங்கினது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா மோர் மசாலாலாம் போட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுங்கம்மா. மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. மோர் குழம்பு பொங்கிடும். அதனால நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கம்மா, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக இந்த பதத்தில் வந்துடணும். மாங்காயில் இதிலே வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்கம்மா. அந்த கொத்தமல்லியோட வாசனை சாறு இறங்குச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா, மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.